வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம த ஷேடோ ஸ்னோஃபால் அப்படின்ற வேம்பயர் லவ் ஸ்டோரியோட 6வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சீனில் ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காரில் வந்து லீவோட ஆஃபீஸ் முன்னாடி என்ட்ரு ஆகுறாரு. காருக்குள்ளேருந்து ஹீரோ கீழே இறங்கும்போது டாக்டர் சித்து கேட்குறாரு, நீ ஏன் பேசாமல் உன்னை கொலை பண்ணிட வேண்டியதானே, ஹீரோயினோட விஷயத்துல இன்வால்வ் ஆனான்றதுக்காக இந்த அளவுக்கு சீன் போடணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லுவாரு, எல்லாரையும் கொலை பண்ணக்கூடாது, காட் டிஃப்ரெண்டா நம்மளை படைச்சாரு அப்படின்றதுக்காக என்னோட பவரை நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன், அவன் மனுஷன் தானே, அதனாலதான் மனுஷன் மாதிரியே பதிலடி கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாம அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனா இருக்கான், அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்கி போவாரு. மேலேருந்து அதுக்குள்ளே இல்லையே என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, ஹீரோ ரிசீவ் பண்ணுறதுக்கு கீழே வந்து அவங்க ஆட்களோடு நின்றுட்டு ஹீரோ பார்த்தானே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ கேட்பார், ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கேன், என்னை உள்ளே இன்வைட் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி லீ கிட்ட கேட்பாரு. அதனால என்ன, உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீ வந்து உள்ளே கூப்பிடுவான். அப்போ ஹீரோ வந்து லீக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லுவார், பாத்தியா இன்னைக்கு நான் இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு, உன்னால இப்போ வந்து என்னால் கொல்ல முடியாது, அன்னைக்கு ஹோட்டலில் பண்ண மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் அந்த விஷயத்த மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீயும் சரி ஹீரோவும் சரி மேலே போவாங்க. இதெல்லாம் காருக்குள்ளேருந்து டாக்டர் சித்து பார்த்துட்டு இருக்கவன், இவன் பார்த்தா அந்த அளவுக்கு ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையே, ஹீரோ ஏன் தான் இவன் பின்னாடி சுத்துறாரோ தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். மேலே லீ தான் காட்டுறாங்க. ஷென்னுக்கு வந்து டீ கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ வந்து வெறுப்பா கேட்பாராம். அதுக்கு வந்து நான் உங்ககிட்ட அமைதியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், எந்த சண்டையும் போடக்கூடாதுன்னு தான் விரும்புறேன் அப்படின்ற மாதிரி லீ சொல்லுவான். அப்புறம் எதுக்கு நீ ஹீரோயின் இந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. அப்போ வந்து லீ கேட்பான், நீங்க ஏன் வந்ததுலேருந்து என்கிட்ட கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம சுமூகமா போக முடியாதா, நம்ம எப்பயாவது ஒரு தடவை தான் மீட் பண்றோம், அப்பயும் ஏன் நம்ம சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. நம்ம அப்ப சொல்லுவாங்க, நம்ம 2 பேரும் ஒருத்தர் காயப்படுத்தினோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர் போற நிலைமை ஆச்சு, 2 பேருமே நல்லா தானே இருக்கும், இந்த பிரச்சனை இதோட விட்டுறலாமே அப்படின்ற மாதிரி லீ வந்து சமாதானம் பேசுவான். அது ஹீரோ சொல்லுவாரா, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரா. அப்புறம் லீ சொல்லுவான், நம்ம வந்து உங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகணும்னு தான் ஆசைப்படுறேன், நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு ஹீரோயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசுவானா. உடனே ஹீரோ எல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அப்ப கேட்பாரு, நீ சின்ன பொண்ணை வச்சு என்ன பயம்படுத்த பாக்குற, அந்த சின்ன பொண்ணால என்ன பண்ண முடியும் நீ நினைக்கிற, உண்மைதான் ஹீரோயின் நீ கூட க்ளோஸா தான் இருக்கா அப்ப கொஞ்ச நாளா, என்னன்னா நான் அவளை காப்பாத்திருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ நீங்க காப்பாத்துனதை பத்தி சொல்றீங்களா சார், நீங்க ஹாஸ்பிட்டல்ல வேணா அவளை கூட்டிட்டு போய் வச்சு காப்பாத்தி இருக்கலாம், ஆனா அன்னைக்கு இப்ப நைட்டு உங்களை ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு அந்த பொண்ணு தானே உங்களை காப்பாத்துச்சு, அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து லீ வந்து ஓப்பனாவே சொல்லிடுவா ஹீரோ கிட்ட. ஹீரோக்கு வந்து இது கேட்டோடனே ரொம்ப கோபமா இருக்குமா, ஆனா வந்து அப்படியே முறைச்சிட்டு இருப்பாரு லீய. உண்மையதான் சார் சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து லீ சொல்லிட்டு இருப்பான். அப்ப நீங்க ஏன் சாகல அன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்பான். நீ உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாராம். ஆமா தெரிஞ்சாகணும், இது ரொம்ப சீக்கிரட்டான விஷயம், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ சொல்லுவாராம். நீங்க என்னை நம்பி சொல்லலாம், நான் யார்கிட்டயும் சீக்கிரட்டை வந்து வெளியே சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ். ரெண்டாவது இந்த சுத்தி இருக்கவங்க கூட என்னோட செக்ரட்டரிஸ் தான், அவங்களையும் வேற யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, ஒருவேளை நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா இந்த இடி வந்து என் மேல விழுகட்டும், நான் 8 தலைமுறைக்கு வாரிசெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே சாபம் கொடுத்துக்குவானா. வெளியில இந்த விஷயத்த எல்லாத்தையும் அசிஸ்டன்ட்டும் சரி உங்க பாடி கார்ட்ஸும் சரி ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம பாஸ் எதுக்கு தேவலாம் தன்னைத்தானே இவ்வளவு சாபம் கேட்டு கொடுத்துட்டு இருக்காரு, இது நல்லதுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஒன்னு ஹீரோ வந்து இப்ப என்ன உனக்கு உண்மைதான் தெரிஞ்சுக்கணும், வா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் காது கிட்ட போயிட்டு, ஏன்னா நான் ஒரு மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாராம். உடனே லீ சிரிச்சுக்கிட்டே, காமெடி பண்ணாதீங்க சார், உங்கள்ட்ட உண்மையை தானே கேட்டேன், ஏன் தான் இப்படி ஏமாத்துறீங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பான். அது ஹீரோ வந்து கொஞ்சம் டெரரா தான் சொல்லுவாரு, உண்மையிலேயே நான் மான்ஸ்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. நம்ம பாட்டி வேணா இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரியா, நான் உனக்கு ட்ரெய்லர் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. உடனே லீ சொல்லுவான், நான் இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டேங்க சார், நைட்டு உங்க வீட்டுக்கு தனியானா வர மாட்டேன்.
பரவாயில்லையே, இந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கே அப்படின்னு ஹீரோ வந்து லீவை பார்த்து கேட்பாங்க. ஆமாங்க சார், இந்த அளவுக்காவது கேர்ஃபுல்லா இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி லீவ் சொல்லுவான். சரி சரி, ஒன்று பண்ண ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ வந்து நான் வந்து உன் விஷயத்துல தலையிட மாட்டேன், நீயே நியூஸ் பேப்பர் கம்பெனிகிட்ட தலையிடக்கூடாது. நீ உன் ப்ரமோஷன் எப்படி அடையணுமோ அப்படி அடைஞ்சுக்கோ, நான் என்னோட வேலையை தெளிவாக பண்ணிக்கிறேன். நான் யார் அப்படின்றதுலாம் உனக்கு இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஒருவேளை நீ வந்து என் லைனில் கிளாஸ் ஆகணும்னு நினச்ச அப்படின்னா உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ வந்து மிரட்டிட்டு இருப்பாரா. உடனே வந்து என்ன சார் நீங்கள் எனக்கு வார்னிங் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பான். சேச்சே, நான் வார்னிங்னா கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. எப்பயுமே எனக்கு வார்னிங் கொடுத்துனா பழக்கம் கிடையாதுப்பா, யாருக்குமே நான் வார்னிங்கே கொடுக்க மாட்டேன். நீ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கிருந்து கிளம்ப பார்ப்பாரு. உடனே உடனே லீ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னைக்கு நைட் நம்ம வந்து சாப்பிடலாமா சார், டின்னர் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணுவோம். நான் சாப்பாடுனா சாப்பிட மாட்டேன்ப்பா, மனுஷங்களை தான் சாப்பிடுவேன், பேசாம நான் உடனே வேணா சாப்பிட்றவா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. கொஞ்சம் பயந்துருவா லீ. உடனே என்ன பண்ணுவார் ஹீரோனா, லீவு மேல தோல்ல கையை போட்டுட்டு அப்படியே வெளியே போவார். அசிஸ்டன்ட் எல்லாம் பார்ப்பாங்க. என்னடா அது, கன வச்சு மிரட்டுவாங்க. நீங்க என்ன பண்றீங்க, என் பாஸ் வந்து பனிகைதியை கூட்டிட்டு போறீங்களா வாங்க. லீ கண்ணா காட்டவும் விட்டுருவாங்க. உன் பாஸ் அவன் ஒன்று சாப்பிட மாட்டேன். அம்மா உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பான் அசிஸ்டன்ட் கிட்ட. என் பேர் கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து லீ இழுத்துட்டு போவாங்க. லீ போகும்போது சும்மா இருக்க மாட்டாங்க, பேசிக்கிட்டே வருவாங்க. சார் ஒன்று பண்ணலாம் சார், எங்கள் ஆர்மி ஹெட் உங்க கூட சுமூகமாக பேச்சுவார்த்தை வைக்கணும்னு நினைக்கிறாரு, நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பானா. ஆக்சுவலி இவன் வந்து படை கைதியாக தான் நம்ம ஹீரோ வந்து லீவ் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட அதுக்கு மதிப்பு கொடுக்காம எம்பாடு தோண பேசிட்டு இருக்கோம். ஹீரோ கோவம் வந்துடும், கத்தி விட்டுருவாரு. வாயை மூட புரியா இல்லையா அப்ப நீனு அப்படின்ற மாதிரி ரொம்ப கத்தி விட்டுருவாரு. இதை கேட்ட அசிஸ்டண்ட்டுக்குன்னா அங்கே நடுங்கி போயிடும். என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. லீ வந்து எதுவுமே பண்ணாம இது பண்ணுவாரு. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி வந்து அசிஸ்டன்ட் மேல கையை போட்டு ஹீரோ வந்து இழுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. அடுத்து வந்து கேட் கிட்ட போயிடுவாங்க. கேட்டு கிட்ட போனோடனே ஷென் வந்து லீ கிட்ட சொல்லுவாங்க, இனிமேல் நம்ம மீட் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சுக்கோ, அப்படி ஒருவேளை நம்ம மீட் பண்ணோம்னு வச்சுக்குவேன், உன உயிரோட சாப்பிட்டுருவேன், அது உனக்கு ஞாபகத்துல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போவாரு. லீ வந்து இதை கேட்டுட்டு ரொம்ப முறைச்சிட்டு இருப்பான். இந்த பின்னாடியே வந்துட்டு இருந்த அசிஸ்டன்ட் இந்த டைலாக்லாம் கேட்டுட்டு இருப்பான். ஷென் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர் வந்த கார்ல வந்து கிளம்பி போயிடுவாரு. உடனே அசிஸ்டன்ட் லீ கிட்ட வந்து சொல்லுவாரு, பேசாம அவனை கொண்டுடலாமா, நம்ம விஷயத்த தலையிட்டுட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு அந்த டாபிக் தவிர வேற டாபிக்கே தெரியாதா அப்படின்ற மாதிரி. சரிங்க சார், நான் வேணா அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போவோம் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்பானா. வேணாம் அவன் போகட்டும், பின்னாடியே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து லீ வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்த டாக்டர் சித்து தான் கார்ல போயிட்டு இருக்கும்போது பேசுவாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்பாரா. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப நீ டல்லா இருக்கமா இருக்க என்ன அப்படின்ற மாதிரி டாக்டர் சித்து கேட்பாங்களாம். அவன் வந்து எனக்கும் இல்லை ஹீரோயினுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சிட்டான், ஏன்னா எனக்கு ஏதாவது ஐடியா கூட, எப்படி இதெல்லாம் தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து டாக்டர் சித்து யோசிப்பான். அப்போ ஹீரோ திருப்பி சொல்லுவாங்க, அவங்க அம்மா இப்போ வந்து என்னாலதான் ஹீரோயின் வீட்டிலேருந்து வெளியே வராமல் இருக்கா, அவங்க அம்மா பேர் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க, இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லடா அப்படின்ற மாதிரி டாக்டர் சித்து கிட்ட கேட்பாங்க. உடனே டாக்டர் சித்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நீங்கள் ஒத்து வருவீங்களான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அடுத்த நைட்டு தான் கட்டுறாங்க. ஷென் மென்ஷன்ல நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பேய் மாதிரி வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு விட்டு அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருப்பாரு. டே விர்றான்னு ஓடிட்டு இருப்பாரு. என்னன்னா டாக்டர் சித்து வந்து ஹீரோக்கு வந்து மேக்கப் போட்டு விட்டுருப்பாங்க. என்ன மேக்கப்னா பேய் மேக்கப். என்னை விட்றா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு, உண்மையே வாங்கினேன் போட்டு விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டேய் எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுடா, என்னை விட்றா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நீங்க பார்க்க சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான், வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டேய் நான் ஒரு நியூஸ் பேப்பரோட ஓனர்டா, இந்த நியூஸ் மட்டும் வெளியே தெரிஞ்சு என் மான மரியாதை போயிடாதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க தானே சொன்னீங்க மனுஷங்க வழியில் டீல் பண்ணணும்னா, இதான் மனுஷங்களோட வழி, சொன்ன பேச்சு கேளுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ எடுத்துட்டு போய் மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. அடுத்த நைட்டே தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட வீட்டில் ஹீரோயின் உட்காந்து ஹீரோ ஒரு மியூசிக் பிளேயர் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது சரி கொஞ்ச நேரம் கதவை திறக்கலாம் அப்படின்ற மாதிரி கதவை திறப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஷென் என்ன பண்ணுவாரு, வெளியில வந்து நின்றுப்பாரு. ஹீரோயின் வந்து நோட் பண்ணிடுவாங்க.
ஷென் நீங்க தான் வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன் ஹீரோயின் வந்து ஸ்மெல் வச்சு ஹீரோ கண்டுபிடிச்சிருவாங்களா? ஹீரோவும் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா? சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஹீரோயின் கேட்பாங்க, உங்களுக்கு சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன உங்க அம்மா அடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எங்க அம்மா அடிக்க ட்ரை பண்ணாங்க, பட் வந்து நான் தப்பிச்சுட்டேன். ஆனா அடி ரொம்ப படல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ப்ராமிஸை காப்பாத்துறதுக்காக தானே நீ இந்த அளவுக்கு உள்ள கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாங்க. அதனாலலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. லீவ் வந்து என்னால தானே லீவ் வந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா, அதனால தான் உன்னோட வெளியே போக முடியாது. பேசாம ஒன்று பண்ணலாம், இனிமேல் நம்ம மீட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன் அப்படி பேசுறீங்க? அப்ப இனிமேல் நீ நான் மீட் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களாம். கொஞ்ச நாளைக்கு மீட் பண்ண வேணாம், நீ இப்பதானே வெளியே போயிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. இல்ல இல்ல, எனக்கு வெளியே போகணும், ஸ்கூலுக்கு போகணும்னா இஷ்டம் இல்லை, நான் இப்படியே கூட இருந்துக்குவேன், என்னால உங்களை மீட் பண்ணாம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ சொல்லுவா, எனக்கு நீ வெளியில போகணும், மீட் பண்ணணும், 4 பேரை சந்தோஷமா இருக்கணும், அதான் என்னோட ஆசை, நீ அதனால இது பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் கேட்பாங்க, அப்ப எனக்கு குட் பை சொல்றதுக்காக தான் இங்க வந்தீங்களா அப்படின்ற மாதிரி. ஆமாம்மா, நான் குட் பை சொல்ல தான் வந்தேன், ஆனா இப்ப இல்ல, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு டெம்பரவரிக்கு தான், அதுக்கப்புறமேட்டு எல்லாம் சரியான பழையபடி நம்ம நார்மலா பேசிக்கலாம் சரியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்தி. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, இதுதான் நார்மலான லைஃப், இதுக்கு மேல நான் எங்க நார்மலான லைஃப் வாழ முடியும், ஏதான் நீங்க என்னை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து உன்னை சமாதானப்படுத்திட்டு, நீ இதை பத்தி கவலைப்படாத, நீ தைரியமான பொண்ணுன்னு எனக்கு தெரியும், கூடிய சீக்கிரமே நம்ம திரும்பி மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்கனுச்சு நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. கிளம்பும் போது அப்போ வந்து ஹீரோயின் கேட்பாங்க, நான் வந்து ஃபேஸை தொட்டு பார்க்கவா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு ஹீரோ வந்து ஃபேஸை காட்டுவார். ஃபேஸில் வந்து ஒரு மாஸ்க் போட்டிருப்பாங்க, அது வந்து கேர்ள்ஸ் போடுற மாதிரி இருக்குமா, நீங்கள் என்ன பொண்ணு போடுற மாஸ்க் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. ஏன் அடிபட்டிருக்கான்னு கேட்பாங்களா? இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உன்னை உன்னை பயமுறுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் மாஸ்க் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, நீங்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா? ஆமால, மறந்துட்டே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் ஹீரோவோட ஃபேஸை தொட்டு பார்ப்பாங்க. ஹீரோட ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்துலலாம் கேர்ள்ஸ்க்கு மேக்கப் போடுவாங்கல்ல கணத்துல, ரெட்டா அந்த மாதிரி ரொம்ப காமெடியாக இருக்கும். பட் வந்து ஹீரோயின் கண்ணு தெரியாதுல்ல, அவங்க தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க, உங்களுக்கு ரொம்ப காயம்பட்டிருக்கா, சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சீக்கிரமா சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பாங்க. இப்பதான் ஹீரோ கேட்பாங்க, உங்க அம்மாவோட பெட்ரூம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி. 2nd ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் கேட்குறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்களா? ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு, நான் பேசிட்டு வரேன் உங்க அம்மா கிட்ட அப்படின்ற மாதிரி, நான் பேசிட்டு வரேன் உங்க அம்மா கிட்ட, நீ நல்லா தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுவாங்க. அடுத்து அவங்க அம்மாவோட ரூமை தான் காட்டுவாங்க. அவங்க அம்மா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, பேய் விஷயம் தானே போட்டிருக்காரு, க்ளோஸ்அப்ல போய் அவங்க அம்மா கிட்ட போவார். பெரிய நாக்கு மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு எழுப்பி விடலான்ற மாதிரி இப்படி இப்படி பண்ணுவாரா, அந்த நாக்கே பிஞ்சு போயிடும். பிஞ்சு போனதுக்கப்புறம் அது திருப்பி எடுத்து இது இவளை எப்படிதான் எழுப்புறதுன்னு சொல்லிட்டு ஆட்டி பார்ப்பாரு. ஆனால் கீழே விழுகாது. சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் விரல தொடுவாரா, தொட்டு ஏய் எந்திரின்ற மாதிரி சொல்லுவாரா. அவங்க அம்மா எந்திரிப்பாங்களா, எந்திரிச்சோன்னே ஹீரோ பார்த்தோன்னே கத்துவாங்க. ஹீரோ வாயை மூடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, வாயை மூடு, அமைதியாரு, நான் யார் தெரியுமா, இந்த மீ குடும்பம் இருக்குல்ல, இதுல மூதாதையர்கள்ல ஒருத்தர் தான் நானு, நீ என்ன தப்பு பண்ணன்னு உனக்கு தெரியுமா, என் குடும்பத்து பொண்ணை வந்து நீ கஷ்டப்படுத்தின, இதுக்குதான் நான் உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருப்பாரு. அந்த அம்மா பயந்து போய் கட்டி கீழே வந்து என்னை மன்னிச்சிருங்க அழுதுட்டு இருக்கோமா. அப்பன்னு பார்த்து ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, பக்கத்துல வந்து மிரட்டினா அந்த அம்மா கண்டுபிடிச்சிரும் மனுஷன்ட்டு போய் கட்டல் மேல ஏறி நின்று மிரட்ட ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஊன்னு கத்தி பயமுறுத்துவாரு. அந்த அம்மா ரொம்ப பயந்துடும். இங்க பாரு, இனிமேல் வந்து நீ என் குடும்பத்து போன நீ டார்ச்சர் பண்ணக்கூடாது, ஒருவேளை நீ டார்ச்சர் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களும் சரி சாரி இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உன்னை அப்போ ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன், ஏன்னா இந்த குடும்பத்து மருமக தானே நீனு, அதனால இந்த தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன், ஆனா இனிமேல் மன்னிச்சு விட மாட்டேன், உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த அம்மா எதுவுமே பதில் சொல்லாதா. உன்னை ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவர் விரல வச்சு அந்த அம்மா குத்தி குத்தி உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்ற மாதிரி கேட்பாரா.
அந்த அம்மா ரொம்ப மிரண்டு போயிட்டு கண்டிப்பா கண்டிப்பா இனிமேல் நான் வந்து அவளை நல்லா பாத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து பயந்து கத்திட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாரு, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ் ஆயிடுவாரு. இவங்க கத்திட்டு இருக்க சத்தம் வந்து கேட்டு ஹீரோயின் முடிச்சிருவாங்க. சர்வெண்ட் எல்லாருமே ஓடி வந்து என்னம்மா என்னம்மான்னு கேட்டுட்டு இருப்பாங்களா. ஒன்றும் இல்லை கெட்ட கனவா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை இல்லை இங்கேருந்து யாரும் போகாதீங்க யாரும் போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே இது பண்ணுவாங்க. அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. ஹீரோயினோட அம்மா அப்படியே நடுங்கி போயிருப்பாங்க. ஒயின் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வீடு வந்துட்டு ஏம்மா ரொம்ப நேரம் குடிக்கிறீங்கம்மா குடுங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை இல்லை எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, எல்லாமே நல்லதுக்கு தாம்மா, வெளியில பீஸ்ட் எல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்கான் மான்ஸ்டருங்க, நீங்க உள்ள இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி இப்போ எனக்கு எனக்கு என்ன பண்றது, யாரா வந்து என்னை அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கேட்பாங்களா. உடனே வந்து மெய்ட் சொல்லுவாங்க, அதுக்கு தான் ஒரு வழி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடி கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. ஸ்ட்ராங்கா இருக்க பசங்க பின்னாடி பேய்னா வராதான், அதனால இவனை உங்களுக்கு காவலுக்கு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த அன்னைக்கு நைட் தான் காட்டுவாங்க. ஹீரோயினோட அம்மா ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்க. பாடி கார்டு வெளியில வாசல்ல காலுக்கு உட்காந்துருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஆகும். ஹீரோயினோட அம்மா வந்து திரு திருன்னு முழிப்பாங்க. பாடி கார்டை பார்த்துட்டு பாடி கார்டும் கண்ணை முழிச்சு எல்லாம் திரு திருன்னு முழிப்பாங்க. அடுத்து வந்து விடியறதான் காட்டுறாங்க. விடிஞ்சு பார்த்தா நியூஸ் பேப்பர்ல நியூஸ் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பாடி கார்டை கூப்பிட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கும். அதான் அங்க ஃபுல்லா வந்து போயிட்டு இருக்கும். லீ ஆஃபீஸில் லீயோட அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க லீ கிட்ட, இந்த மாதிரி ஹீரோயினோட அம்மா வந்து ஓடி போயிட்டாங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ போய் ஷென் வந்து அவளை மீட் பண்ணானா, ஏதாவது சமாதானப்படுத்தினானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரா லீ. இல்லை இல்லை அன்னைக்கு காரில் வந்து ஹீரோயின் அழுதுகிட்டே போனதுக்கு அப்புறமேட்டு இருந்து ஷென் வந்து ஹீரோயினை போய் மீட் பண்ணதே கிடையாது. சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் யாராவது போய் ஹீரோயினை மீட் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, யாரையுமே இது வரைக்கும் ஹீரோயின் பார்த்ததே இல்லை, பார்க்கல. அவங்க இதெல்லாம் விட அவங்க பால்கனியை விட்டு கூட வெளியே வரல, ரூம்குள்ளே தான் இருக்காங்க, என்னாச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்போம். அப்போ லீ சொல்லுவான், ஸோ அவங்க அம்மா ஓடி போனது கூட இவன் போய் பார்க்கல அப்படின்னா நான் தான் அந்த பொண்ணை வந்து தப்பா நினைச்சிட்டேன் போல இருக்கு, அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை, நான் தான் அவளுக்கு அதிகமாக வேல்யூ கொடுத்துட்டேன், சரி விடு இனிமே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி லீ வந்து சொல்லிட்டு இருப்பான். அடுத்து ஹீரோயினோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து மொட்டை மாடியில் நின்று பணி ரசிச்சிட்டு இருக்காங்க. கீழே சர்வெண்ட் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து ஒரு கார் வரும். காருக்குள்ள இருந்து யார் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா டாக்டர் சித்து தான் இறங்குவாங்க. சர்வெண்ட் அப்ப கேட்டுட்டு இருப்பாங்க, ஏமா நீங்க வந்து இந்த விஷயத்த போய் உங்க அப்பா கிட்ட சொல்லவாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களாம். அப்ப டாக்டர் சீத்து கார்ல இருந்து இறங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, மேல கீழே வர மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வருவாங்களாம். ஏன் அவ்வளவு உயரத்துல போய் நிக்கிற, உனக்கு பயமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பயமா இல்ல, வீட்டுலதான் அம்மா, உண்மையிலேயே உங்க அம்மா ஓடி போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி டாக்டர் சீத்து கேட்பாங்க. ஆமா வீட்டுலதான் அம்மா இல்லைல்ல, அதனால எனக்கு பயம் கிடையாது, நான் நிம்மதியா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா உடைய பார்த்துட்டு வந்துட்டு போலான்னு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி, வந்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் சித்து சொல்லுவானா. சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் காசு கொடுப்பான். காசு கொடுத்துட்டு மெய்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்களா, அவங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் சம்பளம் கொடுக்கணும்ல, அதெல்லாம் கொடுத்துட்டு ஹீரோயினை வந்து நல்லா பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, ஷென்னுக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு, அவன் தானே இங்க என்னை பாக்குறதுக்கு அனுப்பி விட்டான் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா அவன் தான் அனுப்பி விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து நைட்டு தான் கட்டுறாங்க. ஷென்னோட வீட்டில் வந்து ஷென் வந்து கிளாஸ்க்கு வந்து சரி பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. அப்பான்னு பார்த்து நேராக வந்து டாக்டர் சித்து வீட்டுக்குள்ளே வருவானா. நான் இந்த மாதிரி ஹீரோயினோட வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போய் சர்வெண்ட்னா காசு கொடுத்தேன், அவன் தேங்க்ஸ் சொல்லி சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னுமா இதை சரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. ஆமா சரி நீ என்ன பிளான் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்ன பிளானு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாங்களா. அந்த பொண்ணு உன்னை தப்பா நினைச்சுக்க போதுரா, நீ அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எதுவா இருந்தா அந்த பொண்ணுகிட்ட நீ சொல்லணும்ல அப்படின்ற மாதிரி டாக்டர் சித்து கேட்பாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, அந்த பொண்ணு வயசு என்ன, என் வயசு என்ன, நான் உங்க தாத்தாவுக்கே தாத்தா வயசு இருக்கு எனக்கு, நீ இப்படி போய் பேசலாமா அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ பேசுவாரா. ஏன்டா வயசுல என்னடா இருக்கு, அது வெறும் நம்பர் தானடா அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க. உனக்கு சொன்னா புரியாது, நீ வேற நான் வேற,
ஆனால் உண்மையாக லவ் பண்ணேன் அப்படின்னா கமிட்மெண்ட் ஆயிருப்பேன். சும்மா பொழுதுபோக்குன்னா லவ் பண்ண மாட்டேன், என்னை விடுப்பா சாமி அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பாங்க. ஏன் பாஸ்ட்ல ஏதாவது பொண்ணுங்களை லவ் பண்ணியா சுத்துனியா அப்படின்ற மாதிரி டாக்டர் சித்தி கேட்பாங்களா? இது வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணது கிடையாது. மித்தபடி ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இந்த மாதிரி தான் வச்சிருந்திருக்கேன். ஆனா லவ் மட்டும் யாருமே பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோ சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப ஓவரா வாய் பேசுறடா, முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. அதுக்கு டாக்டர் சித்து சொல்லுவாங்க, நீ என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணினா நீ தான் ரொம்ப காயப்படுவ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ கேட்பாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 1970 வருஷம் என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன் அப்பதான் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் சித்து கரெக்டாக கேட்பாங்களா? உடனே உடனே ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நீங்க இருக்க வேணாம், இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி டாக்டர் சித்து போன பிறகு ஹீரோ பேசிட்டு இருப்பாரு. நீ சரியாதான்டா கெஸ் பண்ணியிருக்க, அந்த வருஷத்துல இருந்தா என்னோட நோய் ஸ்டார்ட் ஆச்சு. நான் இந்த இந்த நோயில இருந்து நீ என்னை எப்படிதான் காப்பாற்ற போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீ இல்லை அப்படின்னா உண்மையிலே நான் வந்து ஃபீல் பண்ணதான் செய்வேன் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த ஆர்மி ஹெட் தான் லீ கிட்ட பேசிட்டு இருப்பாரு. என்னாச்சு, ஷென் விஷயம் கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லைங்க சார், எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, நானும் அவனை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்டா இத்தனை நாள் ஆகி உன்னால் வாட்ச் கண்டுபிடிக்க முடியலையா? ஒருவேளை நீ இந்த விஷயத்துல பெஸ்ட் இல்லை போல இருக்கு. இன்னைக்கு நான் வந்து மூவ் ஃபேமிலியை மீட் பண்ண போறேன். அவங்க மீட்டிங்ல சொல்லிட்டு நல்லா பெஸ்டான ஆளை வந்து இந்த விஷயத்துல வந்து தலையிட சொல்ல போறேன். நீ அதுக்குள்ளேயே முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. உடனே லீ கிட்ட அவங்க அசிஸ்டன்ட் பேசிட்டு இருப்பாங்க. வேற என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீ அவங்க அசிஸ்டன்ட் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஒருத்தனை வந்து கூட்டிட்டு வந்து இன்டர்வியூட் பண்ணிட்டு இருப்பாங்க லீவோட ஆஃபீஸ்ல. எப்பயும் போல இல்லீகலா எழுதி வாங்குவாங்களே அப்ப அவன் கிட்ட இவன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவன் பேர் ஜி தான், ஒரு குறிப்பிட்ட ஸ்மால் ஷாப் இருக்குல்ல அதை வச்சிருக்கான், அவனை தான் இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. உடனே அவனை தூக்கிட்டு வந்து லீவ் முன்னாடி உட்கார வைப்பாங்களா. அவன் வந்து லீவை மிரட்டுவான். பாருங்கடா, நீங்க பண்றதுன்னா இல்லீகல், ரொம்ப பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து திருடுறீங்க கொள்ளடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டு கொடுத்துட வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். உடனே வந்து இல்லையே வந்து அதெல்லாம் முடியாது, அவனை டார்ச்சர் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. உடனே பக்கத்துல இருக்கவங்க கண்ணை பிடிங்கி லீயை சுட்டுருவான். லீயை சுட்டு உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க அசிஸ்டன்ட் வந்து எல்லாருமே. ஆனா லீக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அவர் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருப்பார்ல, அதனால கீழே இருந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு அவனை விடுங்கடா நானே பாத்துக்கிறேன் வேண்டு பக்கத்துல வருவாரு. பக்கத்துல வந்துட்டு என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கையை வாங்கி சுத்தியல் இருக்கும் டம்முன்னு போட்டு கையில உடைச்சிடுவாரு. அப்படியே ரத்தம் தெரிக்கும். அவன் இவனை அங்கே தூக்கிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க அடிகால்கிட்ட சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, இவன் இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னமோ சொன்னானே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்ன சொன்னா, நம்மள பொறுக்கி புறம்போக்கு கொலையடிக்கிறவங்கன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி சொன்னா. அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னானடா சொல்லுடா அப்படின்ற மாதிரி லீ கேட்பாங்களா. போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஏங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்பான். எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அடுத்து ஷென்னோட வீட்டை தான் காட்டுவாங்க. ஷென்னோட வீட்டில் வந்து 3 போலீஸ் வந்து கதவு தட்டுவாங்க. அங்கே இருக்க வேலை பார்க்குறவங்க வந்து எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்கும்போது இது மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவங்கள உள்ள விடுவாங்களா. உள்ள மேலே ஷென் வந்து மாடி நின்றுட்டு இருப்பாரு. கீழே போலீஸ்லாம் வந்திருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாங்களா. நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க இந்த ஊர் போலீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாங்க. நான் பக்கத்து ஊர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ், இன்டர்நேஷனல் கேஸ் ஒன்று அது விஷயமா இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டாக்குமெண்ட்ஸை கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை அந்த அசிஸ்டன்ட் வாங்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட காட்டுவாங்க. ஹீரோ பார்த்துட்டு ஒத்துக்குவாரு போல இருக்கு. அடுத்த சீன் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவங்க கூட வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிருப்பாங்க. அங்க போய் பார்த்தா அப்படின்னா ஒரு ஜெயில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன நார்மல் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு ஜெயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாங்களா. அதுக்கு சொல்றாங்க, நார்மல் இன்வெஸ்டிகேஷன் தான் சார், அதனாலதான் உங்களுக்கு சோஃபானா போட்டு வச்சிருக்கோம் பாருங்க, அங்க போய் வெயிட் பண்ணுங்க வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்து இது ஏதோ வேற விஷயம் போல இருக்கு, செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எலியும் அசிஸ்டன்ட்டையும் காட்டுவாங்க. அவங்களோட வேலை தான் போல இருக்கு இது. இனிமேல் பாத்தியா, இனி நியூஸ் பேப்பரை வச்சுட்டு என்னமா ஆட்டம் ஆடிட்டு இருந்தான், இவன் சட்டப்படி தானே பண்ணுவான், இவன் வந்து உள்ளே தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க.
அவ போலீஸ் கிட்ட கேட்பாங்க, என்னாச்சு அவ ஏதாவது சொன்னானா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பத்தி வந்து போலீஸ்கிட்ட கேட்பாங்களா. அவர் ரொம்ப நேரமா எதுவுமே பேசல மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. சரி போய் அவனுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நைட்டே ஆயிடும். சாப்பாடு எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க. ஆனா எந்த கொஸ்டினுமே கேட்கலையா. உடனே ஹீரோ கேட்பாங்க, எங்க நைட் ஆயிடுச்சு, நீங்க இது வரைக்கும் வந்து என்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கல, சாப்பாடு மட்டும் வந்து வச்சுட்டு போறீங்க, என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாங்க. ஒன்றும் இல்லை சார், போலீஸ் சீஃப் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சீஃப் எங்க, அவனை நான் பார்க்கணும், முதல்ல வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்திட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து 4 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெருப்பு கொண்டுட்டு வந்து அதை ரூம் சுற்றி நெருப்பு வைக்கிற மாதிரி இடம் இருக்கும், குளிராம இருக்கிறதுக்காக அதில் வந்து நெருப்பை ஃபில் பண்ணிட்டு போவாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு புரிஞ்சு போயிடும், இது வந்து வேற லீயோட வேலையாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நார்மலாக போலீஸ் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு பிடிச்சி ஹீரோ வந்து கத்த ஆரம்பிச்சிடும். டெய்லி எங்கடா இருக்க, நீ இந்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து உட்காந்துட்டு இல்லை, இங்கே தான் இந்த பார்த்துருப்பேன் தெரியும், வெளியில வாடா, உனக்கு தைரியம் இருந்தா வெளியே வாடா அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்துவாரு. எனக்கே தைரியம் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு லீ வந்து இன்ட்ரோ கொடுப்பாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. ஒன்றும் இல்லை, உன்னைய பார்க்காம என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல, அதான் உன் பின்னாடியே சுத்துறே அப்படின்ற மாதிரி லீ சொல்லுவான். நீ யாரை பத்திடா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பான். ஒன்னும் என்னையும் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், நம்ம தானே பெஸ்ட் பேர் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட லீ சொல்லிட்டு இருப்பான். உன்னை திருத்தவே முடியாது, வேணா ஒண்ணு பண்ணு, நீ பேசாம நீ இங்கே கொன்று, நான் வெளியில வந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டுவாரு. அப்ப லீ கேட்பான், ஏன் இன்னைக்கு நாள் ஃபுல்லா ஏன் நீ சாப்பிடவே இல்லை, ஒழுங்கா சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்களா. நீ ஏப்பா ஃபீல் பண்ற, நான் உன்னை நல்லா தானே பாத்துக்கிட்டேன், ரூமை பாரு, பெஸ்ட் ரூமு, உனக்குள்ள கூட நெருப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், சோஃபா போட்டு வச்சிருக்கேன், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும்னு சொல்லி உன்னை நல்லா கம்ப்ளீட்டாக தான் நான் பார்த்துக்கிறேன், சாப்பாடு கொடுத்தா சாப்பிட கூட மாட்டேன்றேன், நான் என்ன விஷமா வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். இல்லை அப்படின்னு ஹீரோ வந்து முறைச்சு பார்ப்பாராம். சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுவான். நெக்ஸ்ட் வந்து அந்த போலீஸ் தான் பேசுவாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னை வேலையை விட்டே நீக்கிடுவாங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவரை வேற சாப்பிட மாட்டேன்றாரு, பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு வந்து அசிஸ்டன்ட் சொல்லுவான், 4 நாள் கூட நம்ம வந்து அடைச்சி வச்சிருக்கோங்க சார், நிறைய பேர் தண்ணி கொடுக்காம சாப்பாடு கொடுக்காம, லீவ் உயிரோட தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே இவன் கெஸ் பண்ணுவான், ஐயா அப்படின்னா இருக்காதுப்பா, அவன் வந்து ஒழுங்கா சாப்பிட மாட்டான், வைக்க மாட்டேன்றான், இது வரைக்கும் அவன் நான் சாப்பிட்டே பார்த்தது இல்லை, அவன் ஒருவேளை அவன் மான்ஸ்டரா இருப்பானோ, மனுஷங்களை தான் சாப்பிடுவானோ அப்படின்ற மாதிரி இவன் கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாள். அப்பன்னு பார்த்து ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் பண்ணுவான், குளிர் வந்து பயப்பட மாட்டான், நெருப்புக்கு தான் பயப்படுவான் அப்படின்ற மாதிரி இந்த சீட்ல எழுதியிருக்கும். இதை பார்த்துட்டு நேரா வந்து அங்க போயிடுவாங்க. இதை பார்த்துட்டு லீ வந்து நேரா அங்கிருந்து கிளம்பி போயிடுவாரு. அடுத்து ஹீரோயினோட வீட்டில் தான் கட்டுவாங்க. அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சுல, வீட்டுல இருந்து போட்டிருப்பா, வீட்டுல வந்து மெய்ட்ஸ் எல்லாம் சாப்பாடு வந்து கொடுப்பாங்க ஹீரோயினுக்கு, ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஷென்னை பத்தின நியூஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஷென்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களாம்ல, இன்டர்நேஷனல் கேஸ்ன்னு வேற சொல்றாங்க, நேத்துல இருந்து ஷென் வீட்டுல இல்லையாம்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் போய் என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லம்மா நியூஸ் பேப்பர்ல தான் இந்த மாதிரி போட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் உடனே அவங்க ஸ்டிக் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்து இங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் காட்டினாங்க. அவங்க இங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணலாம் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவன் நியூஸ் பேப்பர்காரன் தானே, இனிமேல் வந்து இவனை வந்து நியூஸ் பேப்பர் வழியில தான் டீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லீவ் முடிவு பண்ணிட்டு சரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்போ வந்து அவங்க அசிஸ்டன்ட் கேட்பான், ஏங்க சார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சொல்லுவான், ஆமாடா இவனை ஒன்றும் கொல்லணும், வெளியே வந்தா அப்படின்னு வச்சுக்கோவே நம்மளை கொண்டுருவான், நம்ம இவனை பத்தி கண்டுபிடிச்சிட்டு போகாம போனோம்னா ஆர்மி கேட் நம்மளை கொண்டுருவான், நமக்கு வேற வழியே இல்லை, ஒன்னே இவனை கொல்லணும் இல்லை நம்ம வழி கொண்டு வரணும், அதுதாண்ட அதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ கிட்ட கொண்டுட்டு போய் ஒரு மனுஷன் தூக்கிட்டு வந்து போடுவாங்க. ஹீரோ ஜெயிலில் உட்காந்துருப்பாரு. அப்போ வந்து சொல்லுவான், இதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கு இப்படி கொண்டுட்டு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.